விதமான மன வருத்தமும் வேதனையும் உனக்கு அதிகம். இதில் உன் பிள்ளை ஒருத்தரை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நீ இப்போ கடும் முயற்சி பண்ணி வெற்றி ஆகிக்கிட்டு இருக்க. அதில் எந்த தடைகளாகவும் நடை தந்தால் போதுமா? வேறு என்னடா வேணும்? அந்த கஷ்டம் இல்லை, பணம் தாரேன், அவன் படிக்க வருவான். இந்தா வெற்றி ஆகிக்கலாம், ஓடியா, பணம் கிடைக்கும், படிக்கலாம், நம்பிக்கொள். அதே கேரளா வா, பாலக்காடு கேரளா வா வா. யார் இவர் மகனா? திருச்சி நான் கூப்பிட, திருச்சூர். என்ன சூர்? என்னடாச்சு இந்த பையன்? யாரெல்லாமண்ணே சாமி வரம் கொடுத்து பிறந்த பையனாம? என்ன வண்டி ஓட்டுதியா நீ? வாங்கணும்ல, என்னைக்கு வாங்க போகிற? காலில் நிறுத்துவா. இந்தா வண்டிக்கு உனக்கு பணம் கிடைக்கும், என் பேரை போட்டு ஓட்டு, லட்ச லட்சமாக சம்பாத்தியம் பண்ணுவேன். வாடா, உன் பேர் என்ன? ஸ்ரீஹரி. நான் போய்ட்டோம். உனக்கு எந்த ஊரியா? கேரளா. உட்கார். சாமி ஆடுவியா நீ? என்ன சாமி ஆடுவ? காலில் விட்டு வா. கடுங்கருப்பனா இருக்கிய. கடுங்கருப்பன். என்னடா வேணும்? என்ன வேணும்? இப்போ சாமி இருக்குல்ல உனக்கு? வீட்டம்மா உடம்பு சரியில்லை. கண்ணை மூடு. காட்டு. கால் வந்துட்டு வா. உங்களுக்கெல்லாம் கேரளாவா? வரலாம். வாடா, உன் மனைவிக்கு எந்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். உன்னுடைய உடல்நிலைகளில் செய்வினை கோளாறுகள் இருக்குது, அதை நீக்கித்தாரேன். தேர்வு தரேன் சார். நல்லா போயிட்டான். அடுத்த உத்தரவு, திருவனந்தபுரம் பிள்ளையினோட வாழ்க்கையை பற்றி காட்டுவது யார்? பிள்ளையை பற்றி காட்டுவதுருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. நீங்களும் மலையாளியோ? தமிழ்நாட்டில் உள்ளவங்க மலையாளத்தில் இருக்கிய. உட்காருங்க. என்ன பிள்ளைக்கு என்ன வேணும்? கண்ணை முடிக்காங்க. அப்படியா? பழனிமலைக்கு போனீங்களா? இந்தாங்க, திருக்குமரன் அப்படின்னு பேர் வச்சுக்காப்பா. குழந்தை ஆம்பளை பையன் பிறப்பான். என்ன குமரன்? திருக்குமரன். வெற்றி. உங்களுக்கு அந்த காலத்தில் சொல்லமாடு சாமி குலசாமியாக இருந்திருக்காரு. ஆமாம். கேரளாவில் யாதுடா சொல்லமாடு சாமி? சொல்லமாடு சாமி தான் உங்களுக்கு குலதெய்வம். ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கான். போயிட்டாங்க. கருப்பசாமிக்கு மெல்ல. நாங்கள் ரொம்ப கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம்னு காட்டு வந்தது யார்? கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு. கேரளாவா உனக்கு? எവിടെ? 10ஆம் தட்டையா 8ஆம் தட்டையா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்னப்பா, தமிழ்நாட்டிலேருந்து பிழைக்கிறதுக்கு அங்கே போயிருக்கிய. ஆனால் இப்போ 1.5 வருஷமாகவே நீடித்த கடனும் குடியிருக்கிற வீடு நம் கையில் இல்லாத நிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அந்த கடனை தீர்த்து வெட்டியாக்கி தந்தால் போதும்ல. காலில் வந்துட்டு வா. விற்று தாரேன், வெற்றி அடைஞ்சிக்கோ. இந்தாம்மா பக்கத்தில் வாம்மா. போய்ட்டு வரலாம். கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் யாருக்கு குழந்தை?
காலன்ட்டு வரலாம். கோயம்புத்தூர் வந்து போகுது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். உன் மருமகனுடைய அம்சத்துப்படி குழந்தை பாக்கிய தடையாக இருக்குது. ஆனால் இப்போ என் அருளால் அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். கருப்புசாமின்னு பேர் வச்சுக்கா. காலன்னு சொல்லலாம். அதே கோயம்புத்தூர் எல்லை கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் குழப்பம் இருக்குன்னு காட்டு வந்தவங்க. நாராயணா நல்லா இருப்பாங்களே. கல்யாணம் முடித்த பிள்ளைகள் வாழ்க்கையில் குழப்பம் இருக்குன்னு காட்டு வந்தவங்க. யாருக்குமா பிள்ளை? ஆம்பளை பையனா? பாப்பா கட்டி கொடுத்துங்களா? எங்கே கட்டி கொடுத்துருக்கீங்க? ஓ, கால் வந்துட்டு வா. ஒரு பொருளை விற்கணும்னு சொல்லி வந்தவங்க யாருப்பா? என்னப்பா விற்கணும்? லாரி காடு பக்கத்தில். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளைய கல்யாணம் முடித்து கொடுத்து இதுவரை கண்கலங்கமான வாழ்க்கையும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தரம் சொல்லுக்கு பேச்சுக்கு அடங்குது, இன்னொரு தரம் மனதில் குழப்பமாக இருக்குது. இப்போ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போகிறதுக்கு கெட்ட பழக்கங்கள் காரணம். அந்த பழக்கங்களை நீக்கி பிள்ளைய பிறமா வாழ வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? தேர்த்து தரேன். காலில் இருக்கும். பக்கத்தில் வாங்க, எட்டி கொடுக்க முடியாது. வாங்க, ஒட்டி ஆக்கி தரேன். இந்த அப்பா வாமா, எல்லாம் இந்த அவன் கடன் தீரும். கருப்பசாமிக்கு வாப்பா. நான் ஒரு இடத்துல பணம் போட்டிருந்தேன், அதுக்கு எனக்கு எந்த விடையும் கிடைக்கிறேன்னு யாருப்பா கேட்டா? வா. எந்த ஊர் எந்த தேசம்? இப்போ காட்டை விற்று தந்தா போதுமா? விற்க விடாமல் ஒரு தடத்தில் கிடக்க அவன் என்னதுக்கு அந்த வில்லங்கம் பண்ணுறான்? அவன் மனதை மாற்றி உனக்கு இடைஞ்செல்லாம் ஆக்கி தந்தா போதுமா? இந்தா வெற்றி ஆக்கி தரேன். இந்த கனியை கொண்டு அந்த காட்டில் வை, ஜெயிச்சுக்கிடுவேன். பக்கத்தில் வாமா. போய்ட்டா வாப்பா. பணம் கொடுத்து ஏமாந்தவன் கால் வந்துட்டு வரலாம். வரலாம். யாருக்குடா பணம் கொடுத்த? தங்கச்சி மாப்பிள்ளைக்கு. அந்த பணம் வராதப்பா. காடு வாங்கினது சார், 2 பேரும் சேர்ந்து வாங்கினது சாமி. இடம் விற்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாரு, பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த இடத்த நான் முடிச்சு தரேன், உன் பணத்தை வாங்கி தரேன். வார புதன்கிழமை என்னைய வந்து பாரு. ரோடு வருதுன்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வித்து தந்துருந்தேன் போ. கருப்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? ஹாய் பைசீல் ஒன்று கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா ஆச்சு பொம்பளை பிள்ளைக்கு? கல்யாணம் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் அந்த திருமணம் தங்குதடை இல்லாமல் நடக்கும். எல்லாமே வெற்றி ஆயிரும். பத்திரிக்கையாக கோயிலுக்கு கொண்டு வந்திருப்பா. எல்லாம் சந்தோஷமாக வைப்பா. எல்லாம் வெற்றியாக நடக்கும். எல்லாம் நடக்கும். சந்தோஷமாக இருக்கும். மக்களே புண்ணியம் கிடைக்கட்டும். வாழ்க்கை. கருப்பசாமிக்கு திருப்பூர் என்ன மனம் கால் வந்துட்டாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்.
குடும்பத்தில் உள்ள உங்களுக்கு முன்ன உள்ள பெரியோர்களால் நீங்கள் வந்து ரட்சிக்கப்படாதவர்கள். அதனால் நிறைய நஷ்டங்களும் ஆறுதல் இல்லாத வாழ்க்கையுமாக இதுவரை நடந்துக்கிட்டு 2 வருஷமாக கடன்களும் மனவேதனை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த தொழில்நிலையும் நல்லா ஆகணும். அடிக்கடி நோய் பிணியால் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. இவைகள்லாம் தீர்த்து தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டோம்னா வா முருகா, பக்கத்தில் வாயா. அந்த கடையை திறந்து போ. இந்தாடா அம்மு, வா அம்மு. இந்தா பணம். நல்லா இருடா. திருப்பூர் என் மகனை பற்றி எனக்கு விளக்கம் தெரியும்னு காட்டு வந்தவங்க. பையனை பற்றி காக்க வந்திருக்கியா? பொம்பளை பிள்ளைக்கா? பையனை பற்றி காக்க வந்தது யார்? வாப்பா. என்னப்பா செய்யணும் மகனுக்கு? கால் வந்துட்டோம். உன் பையனுடைய எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவான். ஜெயிச்சிருவான். வெற்றி அடைஞ்சு வாப்பா. ஒரு இதில் வந்து கான்ட்ராக்டில் வந்து கையெழுத்து போட்டதில் மாறி போச்சு. அவர் 60,000ன்னு அவர் சீட்டில் இருக்குது. நம்மளதில் 6 லட்சம்னு கையெழுத்து போட்டு கால் வந்துட்டு வா. ஆனால் அவர் கையெழுத்து போட்டது 6 லட்சத்துக்கு போட்டுருக்காரு. 60,000 நீ எழுதி கொடுத்ததில் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனால் 6 லட்சம்ங்கிறது கிடையாது. இல்லை, என்ற சீட்டில் அவர் கையெழுத்து போட்டாருன்னு பார்த்து. உன் சீட்டில் வந்து அதில் 60,000 தான் இருக்குது. 60 லட்சம்ங்கிறது கிடையாதுப்பா. 6 லட்சம். 6 லட்சம்ங்கிறது கிடையாது. இல்லை கிடையாதுங்க, பணமெல்லாம் கொடுத்துட்டேன் நான். ஆனால் அவர் பார்த்து கையெழுத்து போட்டிருக்கோனுங்களை பார்க்காத அவர் போட்டார். கையெழுத்து கடவுளை நம்பி நீ பேசணும்லப்பா. அவர் மறந்ததுக்கு நீ அதை அவர் 6 லட்சமாக ஆக்கலாமா? இல்லை, நான் பணம் கொடுத்துட்டேங்க. பணமெல்லாம் இருந்தாலும் அது ஒரு மன அழுத்தமாக இருக்குது. ஆமாங்க. இனி இந்த தவறு எங்கேயுமே நடக்காது. நீ நல்லா இருப்ப. போய்ட்டு வாடா. சாந்தம். அதே திருப்பூர் என் பிள்ளையினுடைய கல்வியை பற்றி கேட்க வந்தவங்க யார்? கல்வி. நீங்கள் திருப்பூர் அவினாசி. நான் கல்வியை பற்றியா கேட்க? நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். உன் பேர் என்ன பேர்? அன்புமதி. அன்புமணியா? அன்புமதி. அன்புமதி. அரசியலுக்கு போறியா? போகலையா? ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்க? எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுன்னு, கை ரொம்ப வலியாகுதுன்னு. தலை வலிக்கிறதுக்கும் கை வலிக்கிறதுக்கும் படிக்காட்ட இருக்க முடியுமா? வேறு என்னத்துக்குப்பா போக மாட்டேங்கவா? நீ அங்கே தள்ளிடு. உங்கள் பக்கத்தில் வாமா. நீ தாத்தாவே நினச்சிக்கா, என்னையும் நினச்சிக்கா. மூணு முறை கூட்டு வாப்பா, சரியாக்கி தந்துடுறேன். இந்த வீக்கம்லாம் இனிமேல் வராது. இது ஒரு ஆவின்னு சொல்லி உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா? யார் சொன்னா? சரிதா. அப்படியெல்லாம் ஒரு ஆவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. மகாராஜா, உன் பிள்ளை நல்ல பிள்ளை, நோயை தீர்த்து குணமாக்கி தரேன். என்ன எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாது, தைரியம் வரும். இந்த கறி எண்ணெய்க்கு புளிஞ்சி சாப்பிட்டு மேலே தேய்ச்சி குளிச்சிரு. 3 வாரத்தில் சரியாயிடுவோம். போய்ட்டாங்க. கருப்பசாமிக்கு என் பொம்பளை பிள்ளைக்கு வேலை வேணும். கால் வந்துடலாம். அருள்மயமானவரே, நல்ல கால் வந்துக்கா. எங்கள் நபிநாதரே. இன்னும் 2 தரம் கால் வந்துட்டு வா.
இன்னும் 2 தானே கால் வந்துட்டோம். கரெக்ட், ஓகே. வா. உங்கள் ஊரில் எதுவும் பள்ளிவாசல் இருக்கா? பக்கத்துலேயே இருக்கோ? வான்னு சத்தம் போடுறாங்களே, அதான் கேட்டேன். கால் வந்துட்டோம். இரவில் அந்த வாங்கு பாடுற சத்தம் கேட்டுச்சு. அதான் அருள்மயம் மாணவரே எங்கள் நபிநாதரேன்னு கேட்டேன். வாமா வா. இந்த படித்த படிப்புக்கே வேலை போகுமா? இன்னும் மேற்கொண்டு படிக்க வைக்கணுமா? பக்கத்தில் வா, வேலை கிடைக்கும். கல்யாணத்தை பற்றி என்ன முடிவு? அந்த வேலையை வாங்கி தரேன், குழப்பமில்லாமல் ஆக்கி தரேன். நல்லா இருக்கு. புண்ணியம் வந்து பணம் எங்கே வைமா வெள்ள கோயில் தாத்தா அப்படின்ட்டு போயிடுவார். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு. திருமணம் விஷயமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? அடுத்த உத்தரவு காரைக்குடி. யாருக்கடா திருமணம்? கால் அனுப்புறோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இதுவரை முயற்சி பண்ண எல்லாமே தடையாக இருக்குது. உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு பகை மாதிரி ஆயிட்டாங்க இல்லையா? ஆனால் அதுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தை எல்லாம் சரிவாயிடுது. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு கேட்டேன். நேரங்களும் கால கிரகங்களும் சரியில்லாமல் தான் இருக்குது. அதுக்காக செய்வன விஷயம்னு உங்கள் ஆத்தா சொன்னான்னு அது பொய். கால் வந்துட்டு வா. இந்த வருடத்தில் தொழிலும் அமையும், கல்யாணமும் அமையும். பக்கத்தில் வா. இந்த கருப்பசாமிக்கு காரைக்குடி சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. யார் நீங்கள்? நீங்கள் யார்? 100 ஆள் இருக்காங்க. சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. இது காலில் வந்துட்டான். என்ன சொத்து பிரச்சனை உனக்கு? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அளவுப்படி காய்ச்சல் இடம் அவங்க பக்கத்தில் வருது. அதனால் உனக்கு உன் இடத்த விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு உனக்கு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நான் உனக்கு விலங்கெல்லாம் வாங்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. இந்தா வெற்றியாக்கி தரேன், இன்னும் சுகமாயிருவேன். இந்தா பாட்டி. கருப்பசாமிக்கு அதே காரைக்குடி எல்லை தன் மகனின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வாமா. நல்ல காலில் விட, சும்மா அவசரமாக கும்பிட்டா ஏற்றுக்கிடுவேண்ணா. வா. உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி அங்கே இருக்கேன். இருக்கா? காளியம்மனும் மாரியம்மனும் அந்த எல்லையில் உண்டு. பக்கத்தில் வா. என்ன வேணும் உனக்கு? எது? உன் மகன் அங்கே வர சொல்லணுமா? ஒரு பொம்பளைகிட்ட மாட்டியிருக்கான். வர வைக்கிறேன், வரவு செலவு பார்க்க வைக்கிறேன். இந்தா போய்ட்டோம். கருப்பசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தவங்க காரைக்குடியில். யாருக்குப்பா திருமணம்? கால் வந்துட்டு வரலாம். இந்த ஐப்பசிக்குள்ளே நல்ல இடமா பார்த்து தரேன்ப்பா. வேறு என்ன வேணும்? குலதெய்வம் என்னன்னு தெரியல. அன்னைக்கு சொன்னீங்க. அன்னைக்கு என்ன சொன்னேன்? குலதெய்வம் கருப்புசாமி சொன்னீங்க. எந்த ஊருன்னு சொல்லலை. உங்கள் காரைக்குடியிலே இருக்கார். கருப்புசாமியை எங்கே கும்பிட்டாலும் ஒன்று தான். சரி, கும்பிட்டுக்கலாம். வெற்றி உண்டு.
கருப்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார்? நான் ஒரு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு நடக்கணும்னு காட்டு வந்தது யார்? வாப்பா. என்னடா வேலை? கால் வந்துட்டு வா. உட்கார். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. அம்மா குழந்தைய அளவிடாமல் பார்த்துக்காமா. அக்டோபர் மாதத்துக்குள்ளே உனக்கு ஃபாரின் ப்ராஜெக்ட் கிடச்சிரும். இந்த விசா வந்துடும். பெட்டுவா. அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணட்டும், எந்த ஆபத்தும் இல்லை. பெற்று கருப்பசாமிக்கு எந்த ஊர்? அப்படியா? காரைக்குடி உத்தரவு முடிஞ்சு போச்சே. யாருக்கு உடல்நிலை, யாருக்கோ வீட்டில் சரியில்லைன்னு வந்திருக்காங்களே. யாருக்கு யாருக்கு சரியில்லை? என்ன செய்யுது? காலில் சொல்லலாம். வரலாம், உட்கார்ப்பா. ஏன் நிற்கிற? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். முன்ஜென்ம பாவ வினைகளால் வந்த நோய் இது. இந்த அரிப்பை நிப்பாட்டிருந்தேன், வெறிக்கோசமும் உனக்கு குணமாக்கி வெற்றியாக்கி தரேன். இந்த ஜென்மத்தில் நல்லா இருப்பேன், வெற்றி உண்டு. பையனுக்கு க்ரீன் கார்டு கிடச்சி அங்கே ஒபிநயன் ஆயிடுவான். அசத்தில் மாறு. கருப்பசாமிக்கு அப்படியா? மானாமதுரை, திருச்சி மாநகர், திருச்சி வாங்க, திருச்சி வாங்க. பொம்பை ஃப்ளைட்டில் போய்கிட்டு. திருச்சி மாநகர் கோர்ட்டு வழக்கு யாருக்கு இருக்கு? வழக்கு இருக்கா? வாங்க, உள்ள வாங்க. என்ன வழக்குப்பா? உனக்கு என்ன வழக்குடா? உன் பக்கத்தில் நியாயம் இருக்குது, ஆனால் உன்னுடைய எதிரிகள் தேவையில்லாமல் உன்னை மடக்கி வச்சுருக்காங்க. அதை வெற்றியாக்கி உனக்கு வாழ வச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா ஜெயித்து என்னை வெற்றியோடு காண்பாய். ஃபாரினில் கூட படிக்க வை, பணம் நான் தரேன். போ, கால் வந்துட்டாடா. வாயா, சும்மா இருக்கியா? 3 வருஷமாக வாழ்க்கையில் கடன்பட்டு மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். இதுக்கிடையில தேவையில்லாத அந்த வழக்கும் வந்து மாட்டியிருக்கு. வழக்குலையும் வெற்றியாக்கி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும்? இந்த வருஷமே வாங்கிக்கா, ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கு. போயிட்டோம். கருப்பசாமிக்கு ஃபாரின் சொந்தமாக கல்வி கேட்டு வந்தது யாரு? ஃபாரின் சொந்தமாக கல்வி கேட்டு வந்தது யாரு? வேலை விஷயமாக கேட்டது யாரு? வாடா, கால் வந்துட்டு வா. திருமணம் சொந்தமாக கேட்டது திருமணமா? ஏய், நல்ல கால் வந்துட்டு வா. என்ன படிச்சிருக்க? ஐயா எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன். எந்த ஊர் உனக்கு? தருமபுரி. திருச்சியில் தங்கி வேலைக்கு படிக்கிறேன். அப்படியா? திருச்சி சொந்த ஊர் திருச்சி கிடையாது. இல்லைங்க. எந்த அர்த்தத்தில் அங்கே வந்து நின்ன நீ? வேலை அங்கே உட்காரு. வர வாடா. திருமணம் சொந்தமாக கல்வி கேட்டு வந்தவங்க. நான் எனக்கு தோணுச்சுன்னா அதான் எந்த ஊருன்னு கேட்கணும்னா அதுக்கு காரணம் இருக்கும். யாருக்குடா கல்யாணம்? என்னாச்சு உனக்கு? கை காலெலாம் ஆணிக்கால் ஆகிடுது.
கண்ணை மூடு பார்ப்போம். கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வாடா. கொஞ்சம் கேட்போம், நல்ல பையன்தான். குடிப்பியா? என்ன நொல்ல என்ன? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. எப்போ வருதான்? ஒரு நாளைக்கு 2 தரம். எல்லா நேரமுமா குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் நேரத்துக்கு 2 தரம் குடிப்போம். குடிக்கிறது நிப்பாட்டு, கீழே விழுந்துட போகிற. விழுந்துன்னா இருக்கிறதும் குழப்பமாயிடும். நின்றுக்காவும் இந்த வருடத்தில் கல்யாணத்தை முடிச்சுட்டார் இருந்தா அப்படி. நீ ஒருத்தைய விரும்புவே, அது நடக்காது. போயிட்டு வா. இந்தடா ரூபா வச்சுக்கா. நல்லா இருக்கும். இந்த நினச்சது நடக்கும். மாற்றிடும். ராம்நாட்டு பகுதி வீடு சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? ராம்நாடா? பொறுங்க. எந்த ஊர்? அங்கே ஒரு பேரையூர் இருக்கோ? நீங்கள் கால் வந்துட்டோம். என்னப்பா வேணும் உனக்கு? சொந்த இடத்துல வீட்டை கட்டித்தாரேன், இருக்கிற தடைகளை நீக்கித்தாரேன், வெற்றி ஆயிரும். என்னை கும்பிட்டுக்கா. இந்தா பிள்ளைய பற்றி காக்க வந்தது யாரு? பாப்பா காலம் சொல்லலாம். யார் இது? பிள்ளை எங்கப்பா இருக்கான்? எங்க இருக்கான்? காணல. பழனிமலை முருகா, பழனி வாப்பா. என்னாச்சு அவனுக்கு? பழனியில் இருக்கான். பேரன் மகனும் பேத்தியெல்லாம் ரொம்ப இருக்காங்க. அதை ஒன்று சேர்த்து கொடுக்கணும் மக்கள். காலம் உன் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கிறத ஒன்று சேர்த்து தந்தா போதுமா? இந்தா இதுக்கிடையில் நீ கோயிலுக்கு தெய்வத்தொண்டு செய்யக்கூடிய வம்சத்தில் பிறந்தவன். அதெல்லாம் ஒழுங்காக நடக்கலை. அதுக்கு ஊர் காரணம், நீ காரணம் இல்லை. அதுக்கு முன்னோர்கள் செஞ்ச பாவமும் காரணம். இந்த ஆண்டில் உன் குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். பிரிவு இல்லாமல் காப்பாற்றுறேன். வாடா தம்பி, நல்லாரு. இந்த பணம் பெருகும். புண்ணியமாக இருடா. ராம்நாட்டு பகுதி கடன்கள் தீர வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? கால் ஒன்று வாடா ராஜா. சின்ன கருப்பசாமி, அது பெரிய கருப்பசாமி. சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி எங்கடா இருக்காங்க? குலதெய்வமானுக்கு கால் வந்துட்டுவான். என்ன விஷயம்? முதல்ல சொல்ல வேண்டியதானே? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக உடல்நிலை சரியில்லாத குறையும், வீட்டுக்குள்ளே பண நெருக்கடியும் கடன்களுமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எதுவும் செய்வன கோளாறுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில சிந்தனைகள் உன் உள்ளத்தில். நடந்தது உண்மை. இஸ்லாத்து முறைப்படி சேர்ந்துருக்கு. கால் வந்துட்டுவான். வரேன். வேற என்னப்பா வேணும்? கடன் தீரணும். என்ன காரியமோ அது. ஒரு வியாபாரம். என்ன வியாபாரம்? ரைஸ் புல்லிங் வியாபாரமா? தொழில் அமையும். ரைஸ் புல்லிங் நடக்காது. ஏய், கருமசாமிக்கு தர்மபுரி. கால் வந்துட்டு வரலாம்.
நமக்கு வந்துடுச்சு. பிடிச்சா பிடிச்சி போகுது இப்போ என்ன. இந்த வருஷத்தில் உனக்கு அந்த வேலை கிடச்சிரும். மெட்ராஸ்லேருந்து ஆர்டர் வரும். போயிட்டு வா. பணம் வந்திருக்க தீர்ந்துடும். வாப்பா தருமபுரி மகனை பற்றி கேட்க வந்தது